தாமரை பூ. எனக்கு உண்மையா மேம் தாமரை பூல மருத்துவம் இருக்கான்றதை நான் இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். தாமரையில் என்ன மருத்துவம் என்ன ஆன்மீகம் இருக்குது சொல்லுங்க மேம். ஓகே, இப்போ தாமரை மலர் எல்லாருக்கும் பிடிச்சது, நம்மளுடைய நேஷனல் ஃப்ளவர் இல்லையா? அதை தாண்டி பார்க்கும்போது இந்த தாமரை அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக ரீதியாக கடவுளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. ஒரு தாமரை பூ எடுத்துட்டு போய் அப்படியே அவங்க பாதத்துல வச்சு நல்லா நம்ம வேண்டிட்டு வருவோம். அந்த மொக்கா இருக்கக்கூடிய தாமரை இதழ்களை ஒன்னொன்னா நம்ம வந்து கோயில் வாசல்ல பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதை கொடுத்தாலே ஒரு பவர் தான் அப்படின்னுவாங்க. ஒரு தாமரை மலர் எடுத்துட்டு போய் வைக்கும்போது அது அவ்வளோ நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா உடலுக்கு உஷ்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பித்தம் இருக்கக்கூடிய நபர்கள் தாமரை மலரை நமக்கு இறைவனுக்கு வைத்து வழிபடும்போது பித்தம் குறையுது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் திருமாலுக்கு ரொம்ப உகந்தது துளசியும் தாமரையும் தான். அப்போ பெருமாளுக்கும் சரி மகாலட்சுமி தாயாருக்கும் சரி நம்ம தாமரை மலரை வைத்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தாமரை மாலையாக போடுவாங்க, அழகா இருக்கும். நல்லா ஒரு சிவப்பு நிறத்துல தாமரை மாலையாக போடுறதும் சிறப்பான ஒரு விஷயம். செல்வம் பெருகும். ஸோ செல்வம் பெருகிறதுக்கு தாமரை மலரை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். இதுல தாமரை விதைகள் இருக்கு பார்த்தீங்களா, இதையுமே மாலையாக அணிவிச்சுக்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையிறதுக்கும் கண் திருஷ்டி நமக்கு குறையிறதுக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போகணும்னா தாமரை விதைய மாலையாக போடுவாங்க. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கும் இது வந்து போடலாம். இப்போ மாலை நம்ம புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தூய்மையான நீரில் கங்கா நீர் கிடைச்சதுன்னா, இல்லைன்னா தூய்மையான நீரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பசும் பால் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு மாலையை சுற்றி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போது இதை மாலை அணியும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தனியுது. அந்த மாலை இதுதான் ஸ்பெஷலே நம்ம சொல்கிறது.